திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த 7ஆம் திருமுறை திரு அதிகை வீரட்டான தலத்து தேவார திருப்பதிகம். இந்த தலமானது பன்ருட்டியின் ஒரு பகுதி. பன்ருட்டி நகரிலிருந்து நடந்தே செல்லலாம். திரு அதிகை என்று அழைக்கப்படுகின்றது. வீரட்டானம் என்பது தலத்தினுடைய கோயிலினுடைய பெயர். இந்த தலமானது அட்டவீரட்டான தலங்களில் ஒன்று. திரிபுரத்தை இறைவன் எரித்த அந்த வீரச் செயலினை எடுத்துரைக்கும் தலம் திரு அதிகை வீரட்டானம். இங்கே நாவுக்கரசு பெருமான் சமண சமயத்தை சார்ந்திருந்தார் சில காலம். பின்பு இறைவன் அவருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டு அருளிய தலம் இந்த திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு பெருமானுடைய தமக்கையார் திலகவதியார் அவர் வழிபட்ட தலம். இந்த தலத்து ஈசனை வழிபட்டு தம்முடைய தம்பி மீண்டும் சைவத்திற்கு வந்து இறைவன் திருவடிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் தொழுது பணித்தமையால் நாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய பெரும் கருணையினால் திருவருளினால் மீண்டும் வெந்நீர் பூசி சைவரானார். இந்த தலத்தில் இறைவன் நாவுக்கரசு பெருமானுக்கு அருளி செய்தது. அவர் இறைவனுக்கு இங்கே தொண்டு செய்தமையால் இந்த தலத்தை தன்னுடைய கால்களால் தீண்டக்கூடாது என்று இந்த தலத்து இறைவனை வழிபட்டு இதன் அருகில் உள்ள ஒரு மடத்திலேயே சித்த வடமடம் என்று அழைக்கப்பெற்றது. அங்கே துயின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்பொழுது வீரட்டேஸ்வரர் பெருமான் அந்தணர் உருகொண்டு வந்து அவருடைய தலையில் படுமாறு தம்முடைய திருவடிகளை பதித்து துயின்றாராம். தம்முடைய தலையில் கால் வைத்து துயில்பவர் யார் என்று திடுக்கிட்டு வியந்து எழுந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரும் எம் மூப்பால் இந்நிலை ஏற்பட்டது என்று கூறினாராம். நம்முடைய இறைவன் அந்தணர் வடிவில் வந்தவர். உடனே சுந்தரர் பிரிதொரு திசையில் தம்முடைய தலையை வைத்து உறங்குவார். அப்பொழுதும் அவருடைய தலையில் திருவடிகளை பதிய வைத்த ஆரூரர் எம்பெருமான் உடனே சுந்தரருக்கு கோபம் வர, இங்கனம் செய்யும் நீவிர் யார் என அவர் வினவ, எம்மை அறியாயோ என்று கூறி இறைவன் மறைந்து அருளினான். அந்த ஒரு அருளை உணர்ந்த தருணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி செய்த திருப்பதிகம். இந்த பதிகம் கொல்லிக்கௌவானம் பண்ணில் அமையப்பெற்றிருக்கிறது. இறைவன் இந்த தலத்தில் வீற்றிருப்பவர் அதிகை வீரட்டநாதர், இறைவி அதிகை நாயகி. தீர்த்தம் கெடில தீர்த்தம், தலவிருட்சம் சரக்கொன்றை. திருச்சிற்றம்பலம். தம்மானை அறியாத சாதியார் உளரோ சடை மேற்கொள் பிற யானை விடை மேற்கொள் விகிர்தன் கைமாவின் முறியானை கரி காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து தம்மான் தன் அடி கொண்டென் முடி மேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லானாயேன் எம்மானை எரி கெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. திருச்சிற்றம்பலம். தம்மானை அறியாத சாதியர் உளரோ. தம்மான் எம்மான் எம்பெருமான் ஈசன். அவனை அறியாத சாதியர் உளரோ. சாதியர் என்பது தன்மையை இங்கே குறிக்கின்றது. அவனை அறியாத தன்மை உடையவரும் உடைய உயிர்களும் விலங்கினங்களும் தேவர்களும் அசுரர்களும் தாவரங்களும் உள்ளதோ என்று கேட்கின்றார் நம்முடைய சுந்தரர் பெருமான். சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன். எருதேறும் இறைவன். அவன் சடாமுடி தரித்திருப்பவன். கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல். யானையினுடைய தோலை உடுத்தியவன். மயானத்தில் ஆடுகின்றவன். உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து நஞ்சுண்ட கருத்த மிடற்றான். இடபக்கொடி உடையான். இடபத்தை வாகனமாக கொண்டுள்ளவன். அத்தகைய எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கே தலைவன். அவனுடைய திருவடிகள் என் தலையில்
படுமாறு ஒரு தகுதிதான் எனக்கு உண்டோ என்று ஆசையால் நான் வாழ்கின்றேன், அறிவில்லாதவன் யான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் அவருக்கு திருவடி தீட்சை வழங்கியமையை அந்த தருணத்தில் முதலில் புரியாமல் அறியாமையால் தாம் இருந்ததை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இது ஒரு அகச்சான்று, இது ஒரு வரலாற்று குறிப்பு. அவரே தன்னுடைய வாழ்வில் இறைவனார் அந்தணர் வடிவில் வந்து தம்மை ஆண்டு கொண்டு திருவடி தீட்சை கொடுத்தமையை பதிகத்தில் பாடியிருப்பது என்பது ஒரு சான்று. எம்மானை எரிகேட்டில வடவீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே. அலைகளை கொண்ட கெடில ஆற்றின் வடகரையில் உள்ள வீரட்டானத்து தலைவனை இனி நான் இகழ்வேனோ மறவேனோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைவு செய்கின்றார் பதிகத்தின் முதல் பாடலை. இங்கே கைமா என்பது யானையையும் கரிநாடு என்பது மயானத்தையும் குறிக்கின்றது. விகிர்தன் என்று இறைவனை அவர் ஒரு அடைமொழியை கொண்டு விழிக்கின்றார். அந்த விகிர்தன் என்ற சொல்லுக்கு மெய்யன் என்பது பொருள். திருச்சிற்றம்பலம்.